இந்திய சினிமாவில் இன்னைக்கு எத்தனையோ நடிகர் நடிகைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த காலகட்டத்தில் பாகவதரில் ஆரம்பித்து சின்னப்பதாசில் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமும் எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி கலைவாணர் இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாகேஷ், எம்ஆர் ராதா இப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டு வந்து நடிப்பாங்க. அதாவது நடிப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. டெடிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் நடிகையாக இருக்கட்டும், ஏன் ஒரு சாதாரண காமெடி நடிகையாக இருக்கட்டும், குணச்சித்திர வேடமாக வந்திருக்கட்டும், ஆச்சி மனோரமா அந்த கலக்கு கலக்குனாங்க. கடைசியாக அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 படத்துக்கு மேலே வந்து நடித்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கி நடிப்புங்கிற பேரில் என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நடிப்புங்கிற வந்து ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே நாடகத்திலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த அனுபவம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச நடிகர் இறந்து போயிட்டார். அந்த நடிகர் தான் மனோஜ்குமார், ஹிந்தி நடிகர். 1957லேருந்து 1999 காலகட்டம் வரைக்கும் இந்த மனிதன் வந்து ஹிந்தி சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு நடிகராக மட்டும் வந்து இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு திரைக்கதையாளராக, ஒரு பாடலாசிரியராக கிட்டத்தட்ட ஒரு 4 சகாப்தம், ஒரு 4 தலைமுறையாக ஒரு 55 படம் ஹிட்டு கொடுத்த வந்து ஒரு நடிகர் அப்படின்னே வந்து சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றிகரமான வந்து நடிகர். 1937 ஜூலை 24 பிறந்தவர். இப்போ 2025 அவர் வந்து ஏப்ரல் 4 தான் வந்து 87 வயதாகும்போது இறந்து போயிட்டார். ஹிந்தியில் இவருடைய படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த டயத்தில் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து கொண்டாடப்பட்டார். ஹரி கோஸ்வாமி அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயராக வந்து இருந்தது. ஆனால் சினிமாவுக்கு உள்ளே இவர் வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இவர் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி சிவாஜி திலகம், அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து தேசபக்தி மிகுந்த படங்களில் வந்து நடித்து, அதாவது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுகிறப்ப இப்போயும் நமக்கு நாடி நரம்பெல்லாம் துடிக்கும்ல, அது மாதிரி அங்கே தேசபக்தி சார்ந்த அதிக படங்களை வந்து எடுத்த நடிகர், அதில் நடித்த நடிகர், ஹிட்டு கொடுத்த நடிகர். அதனாலேயே இவருக்கு வந்து பாரத்குமார் அப்படிங்கிற தேசபக்தி படத்துக்காகவே பாரத்குமார் வந்து அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் வந்து வழங்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க. 1992 இந்திய அரசு இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துச்சு. 2015 இந்திய அரசோட மிகப்பெரிய உயரிய விருதாக வந்து கருதப்படுற தாதா சாஹேப் பால்கே விருதும் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. 7 ஃபிலிம்ஃபேர் வந்து விருதும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வந்து நடிகர் இறந்து போனது ஹிந்தி சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். சில இடங்களை சிலரால் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த இடத்த யார் வந்தாலுமே அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பல்துறை கலைஞர், ஆல்ரவுண்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம் மனோஜ்குமாருடைய இறப்பிற்கு பலரும் தங்களுடைய அவரோட இருந்த அனுபவங்களையும், அவரோட நடித்த அனுபவங்களையும், அவரோட இயக்கத்தில் வந்து அவங்க நடிச்சிருந்த அனுபவங்களையும், நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்துட்டு வந்து வர்றாங்க. மனோஜ்குமாருங்கிற ஒரு மாபெரும் கலைஞனை, ஒரு மிகப்பெரிய நடிகரை, அந்த ஹிந்தி நடிகரை எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.